ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சன்னா மசாலா செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து நான் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அது கூட வந்து நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி, அதுக்கப்புறம் பட்டை, இது 3மே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அது கூட நான் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆயிலே சேர்த்தணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபைனலாக இருக்கும்போது நமக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நான் இதுக்கு வந்து சன்னா மசாலாவுக்கு வந்து சன்னாவை வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து அது 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் 2 தக்காளி சேர்த்திக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி விழுது மாதிரி சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். இது கூட நான் வந்து சன்னா மசாலாவை குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுக்காக வந்து நான் சன்னாவை இதில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஊற வச்சு எடுக்கும்போது ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இது கண்டிப்பாக பண்ணணும். இது கூட சன்னா, அதுக்கப்புறம் வந்து முந்திரி, அதுக்கப்புறம் துருவின தேங்காய், இது 3ஐயும் நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஆக்கி இது கூட சேர்த்திக்கணும். இப்படி செய்யும்போது தான் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இது கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லித்தலை தூவி இதை இறக்கிடலாம். இது வந்து நான், சப்பாத்தி, அதுக்கப்புறம் பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.